இன்றைக்கு அந்த முதல் சபையை குறித்து மட்டும்தான் நாம் பார்க்க போகிறோம், எபேசு சபை. ஆகவே முதலாவது, ஆண்டவர் அவருடைய கரத்திலே நம்மை ஏந்தி இருக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இரண்டாவது, நம்முடைய மத்தியிலே அவர் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிற தேவன். நான்காவது, நம் குறையை சுட்டி காட்டுகிற தேவன் அவர். ஐந்தாவது, ஆண்டவர் நம்மை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? மனம் திரும்புவதற்கு அவர் வாய்ப்பு கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபையை நம்ம அலட்சியமாக நினைக்க கூடாது. அப்ப மனம் திரும்பி வருகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ரிவார்ட் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா.